ஐஸ் விற்கிறவனுக்கு ஒரு நாள் முழுக்க ஐஸ் வித்தால், ஒருவேளை ஐஸ் வியாபாரம் நன்றாக நடந்தால் 50 ரூபாய் கிடைக்கும். அன்னைக்கு வெயில் அடிக்காத இருக்கணும், எல்லா குழந்தைங்களும் அம்மாக்கள் வந்து ஐஸ் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் முடிஞ்சா 50 ரூபாய் கிடைக்கும். இந்த 50 ரூபாயை வச்சு இருக்கிற அந்த ஐஸ்காரனுடைய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் மொத்தம் 6 பெண் குழந்தைகள் இருக்குது. ஆம்பளை பிள்ளைங்களே இல்லை. ஒரு ஃபேஷன் என்னன்னா, இந்த குழந்தை ஆம்பளை குழந்தை தான், இந்த குழந்தை ஆம்பளை குழந்தை, இப்படியே 6 பொம்பளை குழந்தை பிறந்துச்சு. கடைசியில் அவனுக்கு எவ்வளோ வெறுப்பு இருந்தா 6வது பொம்பளை குழந்தைக்கு பேர் வைக்கிறான். நம்ம வைப்பல லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படிதானே வைப்போம். அவன் பேர் வச்சுக்கிறான் வேண்டா. குழந்தைக்கு பேரே வேணாம். இனிமேல் எனக்கு குழந்தை வேணாம் அர்த்தம். குழந்தைக்கு பேரே வேண்டாம் ஆச்சா. இவன் இந்த துக்கத்தை துயரத்தை சொல்ல முடியாமல் நம்ம எங்கே போவோம்? திருவண்ணாமலையெல்லாம் அந்த தான் வரேன் நான். எங்கள் ஊரில் நிற்க கூட எங்களால் முடியல. மொத்த திருப்பதி ஆந்திராக்காரங்கெல்லாம் இப்போ திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க. நாங்களாம் திருப்பதிக்கு போயிடலான்னுக்கிறோம். அப்படியே நெறியுது திருப்பதி மக்கள், ஆந்திராக்காரர்கள் எல்லாரும் வந்து பாவ மன்னிப்பு வந்து அண்ணாமலையார்ட்ட அப்படியே கொட்டுறாங்க. அந்த மாதிரி கடவுள்கிட்ட தானே போனோம். தலைவர் பஸ் ஏறி இருக்கங்குடி மாரியம்மன், சாத்தூருக்கு பக்கத்தில் ஒரு புகழ்பெற்ற மாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நாளையிலேருந்து பாருங்கள், மிஸ் பண்ணிதான் கூட. மனுஷன் வந்து தோல்வி அடையும் போது, அவனுக்கு எல்லாவற்றின் மீதும் நம்பிக்கை போகிற போது, கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் கொஞ்சம் தூரத்துக்கு வச்சுட்டு டைரெக்டாக கடவுள்கிட்ட பேசுவான். நானும் 7 வருஷமாக தேங்காய் உடைக்கிறேன், நீ என்னை கவனிக்கிறதே இல்லை, நான் உனக்கு அப்படி என்ன தான் பண்ணேன், யாருக்கிட்டா பேசுங்கிறான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக அண்ணாமலையார்ட்டே விநாயகர்கிட்ட பேசுவான். நம்பிக்கை எழுந்துட்டப்போ யாரும் அந்த இடைத்தரகர்கள், பூசாரிகள், புரோகிதர்கள் யாருமே ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பாங்க. பார், இந்த தடவை நீ என்னை கை விட்டேன்னு வச்சுக்க, அடுத்த தடவை உன் வீட்டுக்கு வந்தால் என்னை சோட்டால் அடின்னுவான். அதான் கோயிலுக்கே வரமாட்டான், கடவுளை மிரட்டுறான். நம்பாலே எல்லாமே தெரியுங்க, இவன் வந்து உண்மையிலே மகத்தான சல்லி பயல் தாங்க. இவன் வந்து சாதாரண ஆளே கிடையாது. இப்போ எங்கால் வந்து ஐஸ் விற்கிறாரு, அங்கே போயிட்டாரா, இருக்கக்கூடிய மாரியம்மன்ட்ட போய் பேசுகிறாரு. நான் உனக்கு என்ன பண்ணேன், எதுக்கு 6 பொட்ட பிள்ளைகளாக கொடுக்குறேன், ஐஸ் விற்று நான் எப்படி காப்பாற்றுது? மனசாட்சி வேணாம்? உனக்கு 6 பிள்ளை தான், நீ காப்பாற்றுவியா? எப்படி ஓடா தேயிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு ஆறுதல் கிடச்சிடும். நம்ம பாரத்தை கடவுள்கிட்ட இறக்கி வச்சிட்டோம். இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. வராரு, மறுபடியும் சாத்தூருக்கு வர்றாரு. வர்றதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கக்கூடிய மாரியம்மன் பஸ் ஸ்டாண்டில் இந்த இடம் பிடிக்கிறது தான் பயங்கர கஷ்டம். நம்ம வந்து இந்த ஜென்ரேஷன் அதெல்லாம் தெரியாமலே போச்சு. நல்லதான் அது. இடம் பிடிக்கிறதுக்கு முதல் விஷயம் வந்து துண்டை தூக்கி ஜன்னல் வழியாக போட்டு இடம் பிடிப்பாங்க. பல பெருசுங்க என்ன பண்ணும், ஆவட்டுன்னு வேஷ்டி கழட்டி இடம் பிடிக்கிறது, பை எல்லாம் பிடிப்பாங்கல்ல. இப்போது இவர் மேலே ஏற்றார், யார், ஐஸ்காரு ஏறி இவருக்கு இடம் கிடச்சிடுச்சு. பக்கத்தில் ஒரு சீட்டு காலி இருக்குது. இப்போ எவனோ ஒருத்தர் துண்டு போட்டு இடம் பிடிக்க போகிறான்னு இவர் நினச்சிருக்கும் போது ஏதோ ஒரு பொருள் வந்து மேலே உழுது. என்னான்னு பார்த்தா ஒரு பொம்பளை குழந்தை. இவர் ஷாக் ஆகிடுறாரு. டேய், வேஷ்டி சிட்டா, வேஷ்டி துண்டு தாண்டா போட்டு இடம் பிடிப்பீங்க, இதோட குழந்தையே போட்டு இடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு குழந்தைய தூக்கி பார்க்குறாரு. பொம்பளை குழந்தை. கீழே இருந்து ஒரு அம்மா பேசுது, என் குழந்தை தான், பத்திரமா வச்சுக்கோ, அந்த பக்கம் வந்து வாங்கிக்கிறேன், இடம் ரிசர்வ்டு, யாருமே கிட்ட போக முடியாது. இவர் குழந்தைய வச்சுக்கிறார். 10 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, அந்த அம்மா வரல. பஸ்ஸு புறப்பட போகுது. விசில வச்சுன்னா இவர் லபன்னு கத்துறாரு. ஏங்க கண்டக்டர், டிரைவர், நிறுத்து. நான் யாருன்னு, யாரோ ஒரு அம்மா குழந்தைய குத்துச்சு, மேலே ஏறி வருன்னு பார்த்தா இன்னும் வரல. இந்த குழந்தைய நான் எப்படி, அவன் சொல்லையோ உனக்காக 60 பேர் வச்சு நாங்கள் நிற்க முடியுமா, கீழே இறங்கிடுறான். இப்போ இந்த குழந்தையோட கீழே இறங்கிடுறான், பஸ்ஸு போயிடுது. இப்போ ஒரு பொம்பளையை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருது, இந்தம்மா குழந்தையா. ஒரு நம்ம ஆள் அப்போ தான் தத்துவம்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ போய் கேட்டிங்கன்னா, சார் யாரோ ஒரு அம்மா குழந்தைய கொடுத்து, டேய் என்னடா முட்டாள் மாதிரி பேசுகிற, இருக்கங்குடி மாரியம்மாவே வந்து கொடுத்துக்குதுடா. ஒன்று இவன் ஏற்கனவே 6 கொடுத்துட்டாடா, 7வதா இது கேட்டால் இப்போ தான் கொடுக்கணும். இவன் எல்லாத்தையும் போய் அழிஞ்சு மறுபடியும் குழந்தைய தூக்கினு செகண்ட் ஷிப் மறுபடியும் மாரியம்மன்ட்ட போய் குழந்தைய வச்சு, என்ன அது ஐஸ் விற்கிறத விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்தா இப்படியா சோதிப்பேன், இதை விட உச்சம் என்ன? இன்னொரு குழந்தைய கொடுக்குறிய,
உனக்கு என்ன திமிரு இருக்கும்? சரி, வேற வழி இல்லை. குழந்தைய கூட்டின்னு போய் தாம் மேல் துண்டை வச்சு எதிரெல்லாம் வேலிக்காத்தா முள்ளாண்ட துண்டை விரித்து குழந்தைய கடத்திட்டு தூரமாக வந்து நின்று பார்க்குறான். நம்ம வீட்டுக்கெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது. ஏற்கனவே அங்கே வேண்டான்னு ஒரு பொண்ணுக்கிறா, கடைசி பொண்ணு. அப்புறம் இதுக்கு என்ன பேர் வைக்கிறது? வேணான்னு முடிவு பண்ணி பார்த்தா 2 நாய் குழந்தைய போய் கடிக்க போகுது. ஓடி போய் மறுபடியும் தூக்கிறான். என்னானாலும் ஆகட்டும். ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு. குழந்தைய தூக்கிக்கின்னு வீட்டுக்கு சாப்பிட்டு வந்துடுறான். 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான். அந்த காட்சி யோசித்து பாருங்க. மனைவி கதவை திறக்கிறா. இவன் ஒரு பொம்பளை குழந்தையோட நிற்கிறான். பொண்டாட்டி கேட்குறா, என்னது இது? அவன் இருக்கக்கூடிய மாரியம்மனை இவன் கேட்டான். இவனை வந்து அவன் பொண்டாட்டி கேட்குது, என்னது இது? தயவுசெய்து ஒன்றும் திட்டாத. யாரோ ஒரு அம்மா இடம் பிடிக்கிறதுக்கு குழந்தைய குடிச்சு வாங்கின பின்னாடி வந்து ஏறவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இந்த கடவுள் நம்மளை எப்படி சோதிப்பான், மாரியாத்தா நம்மளை எப்படி சோதிப்பான்னு என் கனவுலே நினைக்கல. அந்த அம்மா குழந்தைய வாங்கி பார்க்குது. பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்லுது, இந்த குழந்தை நாயா இன்னும் 10 குழந்தைய தூக்கின்னு வா, நான் வளர்க்குறேன். கையங்காலம் இல்லை, கையங்காலம் கடவுள் நல்லா தானே கொடுத்துறாயா. கையங்காலும் கீழே விழாத வரலும் இன்னும் 10 குழந்தைய தூக்கினுவாயா, நான் வளர்க்குறேன் என்று சொல்லுகிற ஒரு ஐஸ் விற்கிறவனுடைய 50 ரூபாய் காசில் கொடுத்தன நடத்துகிற ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அந்த மகா தைரியமும் ஜீவிதமும் இருக்குல்ல, எந்த எம்டி எந்த சேர்மன்ட்டையும் நான் பார்க்கல. அவ்வளவு உன்னதமான மனுஷிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. கற்றல் என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இங்கிருந்து இங்கே நடப்பது இல்லை. அது எங்கிருந்து வேண்டுமானாலும் எங்கும் நடக்கலாம். யாரிடமிருந்து வேண்டுமானாலும் யாரும் கற்றுக்கொள்ளலாம்.